வெரி குட் அப்சர்வர்ஸ், ரொம்ப அஃபெக்ஷனேட்டு, தேவைப்படும் போது தான் பேசுவாங்க. எல்லாரும் சமம் அப்படின்னு நினைப்பாங்க. யாரையும் வந்து அசிங்கப்படுத்த மாட்டாங்க, கேவலப்படுத்த மாட்டாங்க. கேது சுய ஜாதகத்துல பெருசா சரியில்லை அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து பாருங்க சம் சார்ட் ஆஃப் டிசார்டர்ஸ், ரீனல் பெத்தாலஜி இருக்கலாம், ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். பொதுவாக சூரிய தசையானா இருக்கட்டும், சுக்கிர தசையானா இருக்கட்டும், பார்ட்னர்ஸ்னோட ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னும் போது சந்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது சூரிய தசையில் ப்ரிடாமினண்ட்டாக சந்திப்பாங்க. சூரியன் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஸ்னால நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன், அவங்களோட அப்பானால, அதாவது மாமனார்னால, மாமனார் வழி பிரச்சனை, மாமனார் வழி சொத்துக்களில் ஒரு காம்ப்ளிகேஷன், இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்றைக்கி என்ன நட்சத்திரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படின்னாலே நிறைய பேர் நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்த அதிர்ஷ்டம் கிடையாது, மூல நட்சத்திரத்தில் பிறந்த போகிற வீட்டுக்கு ஆகாது, மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஃபேமிலி நிர்மூலமாயிடும், இப்படி நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அது எதுவுமே உண்மை கிடையாது. இது வந்து பாருங்கள், ஹனுமன் அவதரித்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வருது. இது வந்து பாருங்கள் காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு, பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானம் அதுவும் சுபம், அதுக்கும் மேலே ஹனுமனோட நட்சத்திரம் அதுவும் சுபம், ராசி தனுசு ராசி அதுவும் சுபம், எல்லாமே சுபம் அப்படின்னு தான் சொல்லலாம். நத்திங் இஸ் நெகட்டிவ், எதுவுமே இதில் வந்து பாதகமாக இல்லை. ஆனால் நட்சத்திரம் கேதுனோட நட்சத்திரம் அப்படின்றதுனால எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, கேதுனோட நட்சத்திரம் தான் பெருசாக நல்லதாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கேதுனோட நட்சத்திரம், கேது அப்படின்னாலே அறிவு, ஞானம், தெளிவு, ஆன்மீக பயணம், அப்படி மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். உழைக்கும் எண்ணம், டெடிகேஷன், ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது, நல்ல ஆசானாக இருக்கிறது, ஆசிரியராக இருக்கிறது, ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல சிறந்து விளங்குறது, அஸ்பீஷியஸ் திங்ஸு, ரொம்ப ஒரு பரிசுத்தமான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் விஷயம்லாம் நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தனுசு ராசி அப்படின்றதுனால சைலண்ட்டாக இருப்பாங்க, பெருசாக பேச மாட்டாங்க, குட் அப்சர்வர்ஸாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் 10 பேர் கச்சன்னு பேசிகிட்டே இருப்பாங்க, இவங்க பெருசாக பேச மாட்டாங்க தனுசு மூலம். ஆனால் 2 வார்த்தை பேசினா கூட நினச்சி நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெரி குட் அப்சர்வர்ஸ், ரொம்ப அஃபெக்ஷனேட்டு, தேவைப்படும் போது தான் பேசுவாங்க. எல்லாரும் சமம் அப்படின்னு நினைப்பாங்க. யாரையும் வந்து அசிங்கப்படுத்த மாட்டாங்க, கேவலப்படுத்த மாட்டாங்க. பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட பலமே தெரியாது. ஹனுமன் மாதிரி தான். ஹனுமனுக்கு எப்படி அவனோட பலமே தெரியாதோ அந்த மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் தான் ஹனுமன் அதீத பலசாலி அப்படின்றத உணர்ந்தான் ஜாம்பவானோட அறிவுரையினால. அதே மாதிரி தான் மூல நட்சத்திரங்களும். அவங்களுக்கு வந்து பாருங்க, அவங்களோட பலமே தெரியாது. நிறைய நேரம் அவங்கள யாராவது ட்ரிகர் பண்ணி விடணும், ஆக்டிவேட் பண்ணி விடணும், அவங்களோட இன்னர் ஒரு ஸ்ட்ரென்த்தை. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு. அது உண்மை கிடையாதுங்க. ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஆணி மாசத்துல நம்ம பிறக்கிறோம் மூல நட்சத்திரம்னா அரசு ஆளுவாங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். சரி, ஓகே. இது அப்படியே வந்து பேச்சு மருவி வந்து பார்த்தீங்கன்னா மழுவி இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவாக இல்லைங்களேங்க அப்படின்னா அதுதான் உண்மை. பெருசாக நெகட்டிவாக இல்லை. அது அவங்களோட சுய ஜாதகம் தான். அவங்க சூப்பர் டூப்பராக வாழறாங்களா, அவங்க நெகட்டிவ் நோக்கி போகிறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு காமிக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. கல்யாணம் பண்ணாலும் மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வருது மூல நட்சத்திரத்துக்கு நான் பார்த்த வரைக்கும். இது இந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து பாருங்கள் கேதுனோட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு ஜனன தசையே வந்து பார்த்திங்கன்னா கேது தசையாக இருக்கும். கேது தசை 7 வருஷம். அப்போ இது வந்து பாருங்கள் நட்சத்திரத்தினோட பாதம் இருக்குது இல்லைங்களா, 1, 2, 3, 4, அந்த விதத்தில் அவங்க பிறக்கிற பாதத்தை பொறுத்து நம்ம எவ்வளோ நாள் வந்து கர்ப்ப காலத்தில் கழியும் அப்படின்றது இருக்குது. நம்ம தோராயமாக ஒரு 4 வயசு வரைக்கும் கேது தசை அப்படின்னு வச்சுக்கலாம். கேது சுயஜாதகத்தில் நல்லா இருக்காரு அப்படின்னா குழந்தை ஒரு நார்மலான லைஃப் அப்படின்றது வாழும். ஓகேங்களா. கேது சுயஜாதகத்தில் பெருசாக சரியில்லை அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து பாருங்கள் சம் சார்ட் ஆஃப் டிசார்டர்ஸ், ரீனல் பெத்தாலஜி இருக்கலாம், ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். குழந்தை வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு குழந்தைக்கு வைத்தியம் இப்படின்ற மாதிரி ஓடும். கேது நல்லா இருந்தால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா. சரி, அப்போ தோராயமாக 4 வயசு வரைக்கும் கேது தசை, கேது ப்ளஸ்ஸா மைனஸா அதை பொறுத்து பலன். அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் சுக்ரதசை தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுங்க. ஏன்னா 20 வருஷம். அப்போ அப்ராக்சிமேட்லி 4 வயசு 5 வயசுலேருந்து
25 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசையில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிடணும். சுக்கிரன் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, நல்ல புத்தி பார்த்து திருமணம் பண்ணிடணும். இல்லைனா வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு அந்த நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப லேட்டாக வந்து மேரேஜ் அப்படின்றது நடக்குது. இவங்க லவ் பண்ணுவாங்களா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க. இந்த மூல நட்சத்திரக்காரங்க லவ் பண்ணுவாங்க. இந்த சுக்கிரதசையில் வந்து பாருங்கள், நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி லைஃப் பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப காஷியஸாக பண்ணுங்க. இப்போ இந்த சுக்கிரதசையில் நீங்கள் லவ் பண்ணுறீங்க. சுக்கிரன் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, லவ்ன்றது நம்ம வாழ்க்கையில் வந்துடும். சரி, சுக்கிரன் நல்லா இருக்காரு அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வாழ்க்கை. நல்லா படிச்சுடுவாங்க. படிச்சுட்டு தோராயமாக ஒரு 25 வயசு வரைக்கும் நம்மளோட லைஃப் வந்து செட்டில் ஆகிடுது இல்லைங்களா? அப்போ சுக்கிரன் நல்லா இருக்காருன்னா நல்லா படிச்சுடுவாங்க. ஓரளவுக்கு படிச்சுடுவாங்க. படிச்சுட்டு ஒரு ஃபாரினில் செட்டில் ஆகிடுறது, நல்ல கம்ஃபர்ட்டான வாழ்க்கை, நல்ல சம்பளம், நல்ல ஒரு பொசிஷனில் உட்கார்றது எல்லாமே நடந்துருங்க. லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறவங்களே கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ஹாப்பி லைஃப் அப்படின்ற மாதிரி போயிடும். சுக்கிரன் பெருசாக ஃபேவராக இல்லை. லவ் பண்ணுவாங்க. லவ்வில் வந்து பிரேக்கப். அப்படியே மிஞ்சி ஃபேமிலி எய்த்து கல்யாணம் பண்ணிக்கினாலும் நல்ல வசதியான வாழ்க்கையிலேருந்து ஒரு வசதி இல்லாத வாழ்க்கை. அவங்க லைஃபே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புரண்டுடும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கம்ஃபர்ட்டு, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை அந்த மாதிரி கூட போயிடும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் பொதுவாகவே வந்து பாருங்கள், மூலம் லவ்லேயும் சரி, திருமணத்துலேயும் சரி, லைஃப் பார்ட்னர்ஸை செலக்ட் பண்ணும்போது காஷியஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப தேவைங்க. இல்லைனா என்ன ஆகுது அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னர்ஸே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதையும் மீறி அவங்க வாழறாங்கன்னா காம்ப்ரமைசிங்கான லைஃப். இல்லைனா ஃபஸ்ட் லைஃப் வந்து முறியடிக்கப்பட்டு செகண்ட் லைஃப் போகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் ஏற்படுது. ஸோ சுக்கிரதசை அப்படின்றது நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தசை. சரி, இப்போ நாங்கள் சுக்கிரதசையில் இருக்கோங்க. சுக்கிரன் பெருசாக எங்களுக்கு ஃபேவராக இல்லை. பசிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியும். அது வந்து உங்கள் குடும்ப ஜோஷியரை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் சூரிய தசை. சூரிய தசை 6 வருஷம். தோராயமாக 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ 31 வயசு வரைக்கும் சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ராகு, கேது இவங்களோட டாமினேஷன் ஸ்டாரில் பிறக்கிறவங்க இந்த சூரிய தசை போது என்ன ஆகிடுறாங்க, சுக்கிரதசை போதே ஃபாரின் போயிடுறாங்க. சூரிய தசையின் போது ரொம்ப ஒரு நல்லா இருக்கார் சூரியன் அப்படின்னா ஒரு ஆளுமையான போஸ்ட்டில் உட்காடுறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபில் உட்காடுறாங்க, அப்பானோட சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்குது, மாமனாரோட சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்குது, கவர்மெண்ட்டினோட ஒரு சப்போர்ட் கிடைக்குது, இந்த மாதிரிலாம் கிடைக்குதுங்க. பெருசாக சூரியன் ஃபேவராக இல்லை அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. இந்த ராகு கேதுனோட ஸ்டாரில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும் காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எப்படி அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாருங்கள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ரஜோபயம், கவர்மெண்ட்னால ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன், நாங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம், நாங்கள் செய்யாத தப்புக்கு நாங்கள் குற்றம் அனுபவிக்கிறோம், எங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. இது சூரியன் நல்லா இல்லைன்னா. நல்லா இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போயிடும். பொதுவாக சூரிய தசையானா இருக்கட்டும், சுக்கிர தசையானா இருக்கட்டும், பார்ட்னர்ஸ்னோட ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னும் போது சந்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது சூரிய தசையில் ப்ரிடாமினண்ட்டாக சந்திப்பாங்க. சூரியன் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஸ்னால நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன், அவங்களோட அப்பானால, அதாவது மாமனார் வழி பிரச்சனை, மாமனார் வழி சொத்துக்களில் ஒரு காம்ப்ளிகேஷன், இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சந்திரதசை. சந்திரதசை 10 வருஷம் இல்லைங்களா? அப்ராக்சிமேட்லி சூரிய தசை 31 வயசில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திரதசை. சந்திரன் பொதுவாக வந்து பாருங்கள், உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கா அப்படின்னா மன ரீதியான சந்தோஷம், மன ரீதியான ஒரு குதூகலம், ஹெல்த்து நல்லா இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளே ஃபாரினில் போய் செட்டில் ஆகும். அந்த காலகட்டத்தில் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பொதுவாகவே இந்த ராகு கேது ஸ்டார்ஸில் பிறக்கிறவங்க ஃபாரின் போய் செட்டில் ஆகிடுவாங்க. அப்போ சந்திர தசை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஃபாரினில் போய் பக்காவாக அங்கே செட்டில் ஆகிடுறதுக்கு. சுய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கான் அப்படின்னா. சுய ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னா அம்மானால் பிரச்சனை, ஃபேமிலியில் காம்ப்ளிகேஷன், மன ரீதியாக எனக்கு ஒரு குழப்பம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மேனியாக்கல் டிசார்டர், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரும். மன ரீதியான நிம்மதி இல்லாத தன்மை. இது வெறும் சந்திரன் சரியில்லைனா மட்டும் வரது இல்லைங்க. அதுக்கும் மேலே பாபரோட கன்ஜங்ஷன் இருக்கார், பாபர் பார்வையில் இருக்கார், அப்போ அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இப்படி சந்திரதசை ஓடிடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதசை 7 வருஷம். அப்போ 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாதசை. செவ்வாய் நல்லா இருக்காரு அப்படின்னா நீங்கள் யார், உங்களோட மனோ வலிமை என்ன, உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் உங்களால் அனலைஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரிய வரும். அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க சப்போர்ட்டு, சொத்து பத்து, வீடு வாசல், தோப்பு துறவு எல்லாம் வாங்கிறது, நம்மளோட சொத்துக்களை அதிகப்படுத்துறது, இப்படி நிறைய விஷயம். சமுதாயத்தில் மரியாதை, சமுதாயத்தில் 4 பேர் நம்மளுக்கு பார்த்தா வணக்கம் போடுறது, இப்படி நிறைய விஷயம் நடக்குங்க.
செவ்வாய் சரியில்லை, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட பிறந்தவங்களால, அண்ணன் தம்பிங்களால பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்ப ரீதியான சொத்துல வில்லங்கம் பிரச்சனை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சொத்து வாங்கினேங்க, அந்த சொத்துல பிரச்சனை, அந்த சொத்துலான ஏமாற்றப்பட்ட, ஃப்ளாட்டுக்கு புக் பண்ணாங்க, ஃப்ளாட் புக் பண்ணவங்க காசு எடுத்துன்னு ஓடிட்டா. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே சின்ன சின்ன சர்ஜரிஸ், ஆக்சிடென்ட்ஸ், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லாம் சேர்த்து ப்ளஸ்ஸாக மைனஸாக உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கார் அப்படின்றத பொறுத்து தோராயமாக 48 வயசு முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை 18 வருஷம். அப்போ 48லேருந்து 67 வயசு வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ராகு தசை. சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார்? ஏன்னா 48லேருந்து 67 வயசு வரைக்கும் நீங்கள் போகிறீங்க. ராகு நல்லா இருக்கார். என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்களெல்லாம் ஃபாரினில் செட்டில் பண்ணிவிடுவீங்க, செட்டில் ஆகிடுவாங்க. நீங்களும் வந்து பாருங்கள், நல்லா அவங்க கூட கம்ஃபர்ட்டான வாழ்க்கை. ராகு வந்துங்க ராட்சஸ், நல்லது செய்யணும்னா நிறைய கொடுத்துருவான். குப்பமேட்டில் இருக்கவங்களை கூட கோபுரத்தில் கொண்டாந்து நிப்பாட்டுருவான், கொடுத்துட்டு மறந்துடுவான். புரியுதுங்களா? அடுத்து அவன் அதை ஞாபகம்லாம் வச்சுக்கிறது இல்லை. அவன் நல்லா இல்லை அப்படின்னா கோபுரத்தில் இருக்கவங்களை கூட குப்பையில் கொண்டு வந்து போட்டுருவான். நம்ம பார்ப்போம், ஒரு பெரிய ஹைஃபையான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, திடீர்னு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க அசிங்கப்படுவாங்க, ட்ரக்குக்கு ஆளாவாங்க, ஒரு அடிக்ஷன் வரும், ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்னோட அட்ராக்ஷன், அவங்களால அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, தலைக்குனிவு படுறது, பிள்ளைங்களால் தலைக்குனிவு, அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சந்திக்க நேருங்க. அதுக்கும் மேலே இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்க, எனக்கு இப்போ கிட்னி ப்ராப்ளம் வரைக்கும் போயிடுச்சுங்க, எனக்கு தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துடுச்சுங்க, இப்படி நிறைய விஷயம் நடக்குங்க. ராகு நல்லா இருந்தால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ராகு வந்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 67 வயசு வரைக்கும் தோராயமாக ராகு இருக்காரு. ஒரு சிலருக்கு 65 வயசு வரைக்கும், ஒரு சிலருக்கு 70 வயசு வரைக்கும், ஒரு சிலருக்கு 55 வயசுலேயே ராகு போயிட்டாரு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு தசை 16 வருஷம் இல்லைங்களா? அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக 67லேருந்து 83 வரைக்கும் குரு தசை. குரு நல்லா இருக்காரு அப்படின்னா சமுதாயத்தில் நிறைய மரியாதை, இறை ஞானம், தெளிவு, ஆன்மீக பயணம், ஆன்மீக தேடல், நம்ம வந்து தீர்த்த யாத்திரை போகிறது, கடவுள் வழிபாடு பண்ணுறது, நம்மளோட புத்திசாலித்தனம், அறிவு, தெளிவு, ஞானம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் செய்வோம். சமுதாயத்தில் ஒரு அதீத மதிக்கத்தக்க ஒரு மனுஷனாக இருப்போம். குரு பெருசாக சரியில்லை, ஒன்றும் இல்லை, பெருசாக கெட்டுறது இல்லை, நம்ம நார்மலாகவே இருப்போம். நம்மளுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள், சில பல மனக்குழப்பங்கள், அவ்வளோதான் வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி தசை 83 வயசு, ஒரு சிலருக்கு 75 வயசுலேயே கூட ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு சனி தசை 19 வருஷம் இல்லைங்களா? அப்போ வந்து பாருங்கள், தோராயமாக நம்ம 83 வயசில் ஆரம்பிக்குது அப்படின்னா கூட அதுலேருந்து வச்சுக்கலாம். இல்லை 70 வயசில் 72 வயசில் ஆரம்பிக்குதுன்னா அதுலேருந்து 19 வருஷம் வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி தசை வரைக்கும் இருக்காங்க, இல்லை சனி தசையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நோய்வாய்ப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கண்டங்கள் இருக்கும், உடல் சார்ந்த உபாதைகள், நம்ம மருத்துவ செலவு அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஆனால் சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், ஒரு பெரிய மனுஷ பதவி அப்படின்றது குரு தசையிலேயே அவங்க வந்து பெற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக மூலத்தை பற்றி சொல்லணும் ஒத்த வார்த்தையில் அப்படின்னா, பிறருக்காக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணினால் மூலம் அதி அற்புதமான வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த கேது அப்படின்னாலேங்க, இந்த சனியினோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, கேதுனோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருனோட நட்சத்திரம், இவங்களாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், 4 பேருக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க, அதுதான் உண்மை. ஆக அந்த ஒரு வாக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.